9 வருஷமா 6 வருஷமா 18,000 ரூபாய் தான் எங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்றத உங்களால அக்செப்ட் பண்ண முடியுமா என்று கேட்டால் எப்படி முடியும்? 6 வருஷமா 18,000 ரூபாய் மட்டும் சம்பளம் வாங்கிட்டு 12 மணி நேரம் 15 மணி நேரம் 20 மணி நேரம்லாம் டியூட்டி பார்த்த காலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த செவிலியர் அவங்க சொல்லும்போது மனசுல நமக்கே தெரியாம ஒரு வலி அப்படிங்கிறது வந்துருது. இதெல்லாம் விட நாங்க பாத்ரூமுக்கு போக கூட அனுமதிக்கப்படவில்லை. நாங்க ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபத்துல தங்கி இருந்தோம். அங்க இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தினுடைய ஓனரை அரசாங்கம், காவல்துறை அதிகாரிகள் வாண்டடா கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு எதிராக சில செயல்களை செய்ய வைப்பதற்காக கரண்டை கட் பண்ணாங்க, தண்ணீரை கட் பண்ணாங்க. வேற வழியே இல்லாம 12 மணிக்கு நைட்டு நாங்க நடக்க தொடங்கணும். கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தோம். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நாங்க நிற்கும் போது அங்கேயும் எங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல நாங்க என்ன செஞ்சோம், மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு தஞ்சம் புகுந்தோம். அங்கிருந்து பாத்ரூம் கழிக்க வரும்போது எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே நாம இருப்பது எந்த இடத்தில்? நம்ம வடகொரியால எங்கேயாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா? ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய மௌன புரட்சி, அஹிம்சை புரட்சி தான் ஆசிரியர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆசிரியர்களை விட மௌன புரட்சி செய்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செவிலியர்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள்.